ஆக்க போகிறோம். அதுக்கு வந்து சட்டி அடுப்பில் வச்சாச்சு. நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறம் அடுத்து நெய் போட்டுக்கலாம். அது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்து வந்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுடலாம். அடுத்து வந்து வெங்காயம் போட போகிறேன். புதினா, மல்லி வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1, பெரிய தக்காளி 1, சின்ன தக்காளி 2. தக்காளி ரொம்ப போடக்கூடாது, நல்லா இருக்காது. அதனால் வந்து 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து பொன்னிறமாக வரணும் வெங்காயம். வெங்காயம் முறிஞ்சிடுச்சு. அதுக்கு வந்து இது போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு. பச்சை வாசம் போனதும் மல்லி, புதினா, தக்காளி, பச்சை மிளகா. வதங்கட்டுக்கணும். தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர். உடச்சி பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அரிசி வந்து நான் ஒரு 1 கிலோ தான் போடுறேன். அதுக்கு 1 தேங்காய் ஊற்றுறேன். நீங்கள் 2 கிலோ 1.5 கிலோ போட்டிங்கன்னா 1 தேங்காய் 2 தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் பால் எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சாதம். நல்லா பாலை எடுத்து நல்லா வடிகட்டி, அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. தேங்காய் பால் போடுவோம். அளவு வந்து 1க்கு 2 தண்ணி வந்து 1 படி அரிசி போட்டால் 2 படி தண்ணி. அந்த தேங்காய் அரிசியும் போட்டுக்கலாம். இது துளசி அரிசி ஃபஸ்ட்டு குவாலிட்டி போட்டிருக்கேன். இது வந்து பச்சரிசி தான் போடணும். புழுங்கல்லையும் ஆக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இது பச்சரிசி. அடுத்து வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு முதவே கொஞ்சம் போட்டிருக்கோம், அப்புறம் நம்ம பார்த்து போட்டுக்கணும். அடுத்து வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து டேஸ்ட்டுக்கு, சர்க்கரை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சோறு. அதனால உப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்கு. கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், மல்லி இலை போட்டிருக்கேன், கேரட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன், தயிரும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தயிர் பத்தாது, அதனால் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்குவோம். உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். உப்பு அதுக்கு வந்து அழகான தயிர் சட்னி. நல்லா மட்டன் குழம்புக்கு, நெய்ச்சோத்துக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் இந்த தயிர் பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கறி குழம்புக்கும் சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சூப்பரான தயிர் பச்சடி கிடச்சிருச்சு நமக்கு. வந்து லெமன் சாறு கொஞ்சமாக ஊற்றிடும். ரொம்ப ஊற்றிடக்கூடாது, புளிக்கும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிடும்.
ஒரு அரைப்பழம் ஊற்றிட்டு நம்ம கிண்டிடலாம். கிண்டிட்டு தம் போட்ட வேண்டியதான். மேலாப்பில் நெய் போட்டுப்போம். நெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிப்போம். அடுப்பை குறைச்சி சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு தோசைக்கல்லை வேணாலும் போடலாம். கீழே அடியில் வந்து தோசைக்கல்லை போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் தூக்கி வச்சிடலாம். இப்போ நான் தோசைக்கல்லாம் போடல, நான் சிம்மில் தான் வைக்க போகிறேன். வச்சு ஒரு வெயிட் தூக்கி வச்சிடலாம். வெயிட்டோட தூக்கி வச்சுட்டேன். சோத்தை பார்க்கலாம். முந்திரி மாற்றிட்டு நான் 20 நிமிஷம் வச்சுருந்தேன் சொல்லலாம். 20 நிமிஷம் வச்சுருந்தாச்சு. இங்கே பாருங்கள், அருமையான நெய் சோறு நம்ம கிடச்சிருச்சு. சூப்பராக இருக்குது. பொழு பொழுன்னு நல்லாயிருக்கு. சூப்பரான நெய் சோறு நமக்கு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும்.